ஹாய் எவ்ரி ஒன், நான் தான் உங்கள் கேடி பையங்க. நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சீமாவில் செக் டேமுங்க. எப்போவுமே தனியாக போய் போர் அடிக்குது, அதனால் வீட்டாண்டவர் எல்லாரும் வர சொல்லிடுறாங்க. அதனால் வீட்டாண்டவர் எல்லாரும் கூப்பிட்டு போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸு வீட்டாண்டவர் எல்லாரும் போகிறோம். நாங்கள் போகும்போது எல்லோரும் ஜாலியாக ஃபன் பண்ணின்னு பழனிலாம் ஜாலியாக போனோம். எல்லாம் பைபாஸ் ரோடுகிட்ட வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், மீஞ்சி டோல்கேட்டு பைபாஸ் கிட்ட வந்துட்டு நாங்கள் எல்லோரும் போய் நிற்கிறோம் ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு. இந்த மேகம் பாருங்கள் எப்படி பாருங்கள், அழகாக நேச்சுரலாக ரசிச்சுட்டு எல்லாருமே நாங்கள் போய் நின்றோம். ஃபுல்லாகவே எப்படி பாருங்கள், பச்சை பசேன்னு எல்லாமே விவசாய இடம் பண்ணிடுறாங்க. எல்லாமே பார்த்துட்டு போகிறோம். எல்லாமே ரோட்டில் வந்தாங்க, அவங்கள கொஞ்சம் விசாரித்தோம் தண்ணி எப்படி இருக்குன்னு. அவங்க கம்மியாக தான் இருக்குன்னாங்க. சரிங்க அப்படி சொல்லிட்டு போனோம். நான் எங்கள் கூட வந்து எல்லாரும் காட்டுறோம் பாருங்கள். மொத்தம் 5 வண்டி போனோம் நாங்கள் எல்லாம். இங்கே பாருங்கள், ஒருத்தர் பூச்சி மருந்து அடிக்கிறாரு நெல் பயிருக்கு. எல்லோரும் குளிச்சுட்டு வராங்க. இங்கே பாருங்கள், வண்டிங்களாம் நிறைய இருக்குது இங்கே. இங்கே பாருங்கள், பைக் பார்க்கிங்கே இங்கே இவ்வளோ பண்ணிக்கிறாங்க. கார்கள்லாம் எப்போ இங்கே தான் விடுவாங்க, கார் விட்டுக்கிறாங்க. எல்லோரும் குளிச்சுட்டு வந்துனே இருக்கிறாங்க. ஆட்டோ பைக்கெலாம் பாருங்கள் எவ்வளோ நிறைய விட்டுறாங்க. இவ்வளோ ஆட்டோலாம் இல்லை, நிறைய ஆட்டோ விட்டுறாங்க. பாருங்கள் எவ்வளோ வண்டிங்க இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஜனம் பாருங்கள். இங்கே திருவிழா மாதிரி நிறைய கூட்டம் வராங்க. எல்லோரும் கோயில் குளத்தில் குளிக்க வர மாதிரி குளிச்சுட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு தண்ணி கம்மியாக இருந்தாலும் நிறைய பேர் வந்துருக்குறாங்க போல். இங்கே பாருங்கள், ஒரு பையன் குளிக்கும் போது காசு நினச்சிட்டா போல காய வச்சுன்னுக்கிறான். இங்கே பாருங்கள், நான் வீக்கெண்ட்ஸ் டைமில் போடுவேன்னு சொன்னாங்களே, கடை போட்டுறாங்க பாருங்கள், பஜ்ஜி போண்டா கடை. இவருங்க மாங்காய் சுண்டல்லாம் விற்கிறாங்க, டீ கூட விற்கிறாங்க, பஞ்சி மிட்டாய் கூட விற்கிறாங்க. அப்புறம் இங்கே ஒரு அக்கா மாங்காய்லாம் விற்கிறாங்க. ஒரு க்ரௌட் அடிக்கிறாங்க மட்டும் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ க்ரௌடு பாருங்கள், எவ்வளோ ஜனம் பாருங்கள். இங்கெல்லாம் குழந்தைங்கள கூட போடுவாங்க. இப்போ பெரியவங்களே ஜாலியாக குழந்தைங்களா கூட்டு விளாண்டுறாங்க. நிறைய பேர் சபரிமலை மலை போட்டவங்களாம் நிறைய பேர் இங்கே குளிக்க வந்துடுறாங்க. பாசம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், வலிக்கு விழுந்துடும். இங்கே பாருங்கள், நாங்கள் போகும்போது ஒருத்தவங்க வலிக்கு விழுந்துட்டாங்க. அங்கே பாருங்கள், பார்த்தீங்களா, ஒரு பையனும் ஒரு அண்ணனும் விழுந்துட்டார் கீழே. அது விழுந்ததை பக்கத்தில் ஒரு பொம்பளை வந்து சிரிக்குது, பொண்ணும் பொம்பளையும். அதுமாரி நீங்களும் சிரிக்காத, தயவுசெய்து வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜனம் பாருங்கள். அந்த சைடும் கட்டம் பாருங்கள் எவ்வளோ ஜனம் இருக்கிறாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 3 மணிக்கு போயிருந்தோம். அந்த சைடும் க்ரௌடு பாருங்கள் எவ்வளோ பேர் வந்தினே தான் இருக்கிறாங்க. எல்லாருமே ஜனம் பாருங்கள் வந்தினே இருக்கிறாங்க. இன்னும் நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் நிறைய பேர் வந்து தான் இருந்தாங்க. நாங்கள் குளிச்சுட்டு வரும்போது தண்ணி கம்மியாக இருந்தது. நானும் குதித்து குளித்தேங்க. இது ரீல்ஸ் பஸ்ஸனால பார்ட் 2ல் பாருங்கள். நாங்கள் எல்லோரும் ஜாலியாக குளிச்சுட்டு ஃபன் பண்ணியிருப்போம். எப்படின்னு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லாஸ்ட் டைம் கூட சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.